என்ன இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் நினைக்கலாம், இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, மனநோய் ஆயிடுச்சு, இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதா இருந்தால் என்னுடைய ப்ரொஃபைலில் போய் தேடி பாருங்கள். 4 வருஷம் பயணம். இது வரைக்கும் நீங்கள் பார்க்குற ஆன்மீகவாதிகள்லாம் அதுக்கான ஒரு யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. அப்போ அதுக்கான யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அதுக்கான கடவுளை பேரை சொல்லும் பொழுது அவங்க நார்மலாக தெரிவாங்க. பார்க்க போனால் எல்லோரும் ஒரு வகையான மனநோயாளி தான். நான் அதுக்கான யூனிஃபார்மோ ட்ரெஸ்ஸோ, ஏன்னா ஆன்மீகத்துக்கு யூனிஃபார்ம் கிடையாது. ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் இருக்குது, மற்றதுக்கெலாம் யூனிஃபார்ம் இருக்குது. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் சமம். அப்புறம் யூனிஃபார்ம்லாம் அதுக்கு கிடையாது. யார் வேணால் என்ன வேணால் ட்ரெஸ்ஸு போட்டுங்க. மொத்தத்தில் யூனிஃபார்ம்னா ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது தான். அதுக்கு தான் அறிவு. இந்த ட்ரெஸ்ஸு தான் அறிவு. இப்போ இந்த உடல் ஒரு அறிவுனா இந்த ட்ரெஸ்ஸு ஒரு அறிவு. நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் அறிவு. உடலுக்கு ஒரு அறிவு இருக்குது, இன்னொன்று ஒரு அறிவு ஆழமாக இருக்குல்ல, அந்த அறிவு தான் இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ ஆள் பாதி ஆடை பாதி. நான் யூனிஃபார்ம் இல்லாமல் ஒரு ஆன்மீகம் பேசுகிறேன், அதை புரிஞ்சுக்கணும். அப்போ இது 4 வருஷ பயணம். இந்த 4 வருஷ பயணம் எப்படி இருக்கும்? அதாவது ஒரு ஆன்மீகவாதி இந்த உலகத்தில் எப்படி இருந்திருப்பான், அவன் அனுபவிச்சிருப்பான், அவன் சொல்லக்கூடிய கடவுள் உண்மையா பொய்யா, அப்படி அவன் என்ன பார்த்தான், என்ன புரிஞ்சுக்கிட்டான், என்ன சொன்னான், அந்த மாதிரி விஷயங்களை புரிய வைக்கிறதுக்கான இறுதி ஆன்மீகவாதி 10ஆம் அவதாரம். அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு 10ன்னு வந்தால் அது முழுமையாகும். அதுக்கப்புறம் 11, 12 வரும். இருந்தாலும் அந்த முழுமை இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் இது 10ஆம் அவதாரம்னு நான் நிறையா விஷயம் பேசியிருக்கேன் ஆரம்பத்தில். இப்போ இளையராஜா கூட இசையை பொறுத்த வரைக்கும் ஒரு 10ஆம் அவதாரம். அவர் இசையை பொறுத்த வரைக்கும் தான், மற்ற விஷயங்களில் கிடையாது. ஆனால் அந்த இசையை அவர் கடவுளாக நினச்சிக்கிட்டதுனால தான் அதுக்கான கடவுளுக்குள்ள மதிப்பை கொடுக்கணும், இந்த என்னுடைய இசைக்கு மதிப்பு கொடுக்கணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு. இசையை கடவுளாக பார்க்க சொல்கிறாரு. ஏன்னா அவர் இசை கடவுளாக நினைக்கிறார். ஆனால் இசை அவர் இசையை கடவுளாக பார்க்குறார். அந்த இசைக்கு நான் உருவம் காமிச்சிருக்கேன். அது ஒரு உயிர் அணு தான். அதாவது இந்த உயிரும் இந்த உடல், இந்த உயிர், இந்த ரெண்டும் சேர்ந்து உயிர் பிறக்கும் பொழுது இசை அது ஓசை, அந்த இடத்துல ஓசை. அந்த 2 சக்தியும் சேரும்போது ஒரு உருவாக்கக்கூடிய சக்தி, ஒரு அழுத்தக்கூடிய சக்தி சேர்ற அந்த இடத்துல வர்ற ஓசை தான், ஓசையின் அணு தான், அந்த துகள் தான் அந்த இசை அப்படின்ற மாதிரி நான் ஏற்கனவே அதுக்கு உருவத்தை கூட நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு வீடியோவில், பல வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, சரிங்களா? இப்போ திடீர்னு ஒருத்தர் புத்தருக்கு போதிபரத்தில் நாணம் பிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறையா பேருக்கு இந்த இடத்துல நாணம் பிறந்துச்சு அப்படின்னு. நாணம் ஒரு நம்ம வயசுக்கு வராங்க, ஒரு ஆம்பளை பொம்பளை வயசுக்கு வராங்க, குறிப்பிட்ட ஏஜில் வயசுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, அவங்க அந்த வயசில் ஏஜுக்கு வந்தாலும் அவங்க பிறப்புலேருந்து அது இருக்கும். அது குறிப்பிட்ட ஏஜ் வரும்போது தான் வயசுக்கு வர்ற மாதிரி இந்த நாணம் என்பது நம்ம அம்மா வயிற்றில் இருக்கும்போது, அது முன்னாடி அப்பா வயிற்றில் இருக்கும்போது, அதுக்கு முன்னாடி தாத்தா வயிற்றில் இருக்கும்போது, அது 7வது ஜென்மமாக தான் நம்மளுக்கு அது நாணம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். அந்த நாணம் நம்மளை படிப்படியாக அது உள்ளுக்குள்ள மூளை வேலை செஞ்சு அறிவு வேலை செஞ்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம ஒரு முடிவு எடுப்போம். இதுதான் இல்லை, இது ஏதோ ஒன்று காட்டுது, இது ஒன்றும் நம்ம உள்ள நோக்கி, அது ஒரு மாதிரியான அனுபவங்க. அந்த அனுபவம் நம்மளை கொண்டு போயிட்டு காட்டும். அதுதான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். அந்த ஒரு அனுபவத்தில் தான் சொல்கிறேன். உலக மக்களின் மாம்டேட் இல்லை என்னும் இறைவன். போன வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன் பாகம் 9ல் இது எப்படி நடக்குதுன்னு. அதாவது இந்த உலகத்தில் ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சிங்கன்னா அதை நம்ம பதிவு பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு மின்சாரம் இயற்கையில் இருக்குது, அதை பதிவு பண்ணுறாங்க. காற்று இயற்கையில் இருக்கிறதுனால நம்ம அந்த டியூப்பில் போட்டு ரொப்புறோம். இல்லைன்னா ரொப்ப முடியாது, இருக்குது. மின்சாரம் இருக்கிறது தான் பதிவு பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம இந்த ஒலிப்பதிவு பண்ணுறோம்ல, இப்போ நான் பேசுகிறேன், இது ஒலிப்பதிவாகுது. முத புகைப்படம் கண்டுபிடிச்ச, கேமரா கண்டுபிடிச்ச அந்த ஒலியை நம்மளை ரிப்ளை ஆகவே அது பதிவு பண்ணுறாங்கல்ல, அது ஒன்று இருக்கிறதுனால தான் பதிவு பண்ண முடியுது. அப்படி ஒரு சக்தி இல்லைன்னா பதிவு பண்ண முடியாது. அப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒவ்வொரு விஷயமும் நடக்கக்கூடிய விஷயம் ஒலியில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கு. அதாவது ஆரம்பத்துலேருந்து இறைவன் இல்லை என்ற காலத்துலேருந்து மாம்டேடை படைச்சி அவன் இல்லாமல் போன காலம் வரை, அதாவது இருக்கிறான் என்றால் இல்லைன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் இறைவன். அப்போ இல்லைன்றதுக்கு நான் ஏன் சொல்ல வரேன்னா, அவன் கொடுக்கவும் மாட்டான், எடுக்கவும் மாட்டான்,
எதுவுமே பண்ண மாட்டான். ஒரே ஒரு தடவை ஒரு இறை பண்ணிட்டான், அதோட முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா அவ்வளோ பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும். நம்மளை அறியாமலே நிறைய பாவங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கணும். இப்போ ஒரு குர்பான் பண்ணும்போது ஹலாலான முறையில்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஏன்னா இறைவன் பேரால் வெட்டணும்னு, ஒரு உயிரை கொல்லும் போது இறைவன் பேரால் அப்படின்ற மாதிரி நம்மள அறியாமலே எத்தனை உயிரை கொண்டுட்டு இருக்கோம். அப்போ பொதுவான முறையில் மன்னிப்பு கேட்டுக்கணும். இல்லை எனும் இறைவன் அவன்கிட்ட கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை, அவன் கொடுக்கவும் மாட்டான். இப்போ நம்மளுக்கு எல்லாம் நம்மளை வழி நடத்துறதெல்லாம் மாம் டேடு தான். சரிங்களா? அவங்க மாம் டேடு என்பவங்க எல்லாரும் அறிவில் இருக்கிறாங்க. அவங்கள பார்க்க முடியும்னா அவங்க மனித உருவத்தில் டைரெக்டாக வரல. அப்போ மனிதன் அறிவில் இருக்கிறனால நம்மளுக்கு அப்பா அம்மா தான், நம்ம அப்பா அம்மா பார்த்துட்டு புரிஞ்சுக்கலாம் இவங்க தான் நம்மளுடைய மாம் டேடு அப்படின்னு. அதாவது அவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு நம்ம கற்பனை பண்ணிக்க வேண்டியது தான். ஏன்னா எல்லாரும் அறிவில் இருக்காங்கல்ல, அப்போ நான் ஏன் தேடணும்? அந்த திருவிளையாடு படத்தில் வந்து அம்மா அப்புறம் சுற்றிட்டு வந்துட்டு நான் உலகத்தை சுற்றிட்டேன்னு சொல்லுவார்ல பிள்ளையார், அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆன்மீகங்களில் குழப்பமான ஆன்மீகத்தை வந்து நான் தெளிவுபடுத்த தான் நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் என் வீடியோ பேசுறது உங்களுக்கு ஏதோ புரியலன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா சப்போஸ் கேள்வி கேட்பாங்க, நீ இது இப்படி சொல்றியே, இது எப்படி நீ இப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வியாவது கேட்பாங்க. நான் பாட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கேன், லைக் வருது, எல்லாம் ஆயிட்டு தான் இருக்குது. ஆனால் கேள்வி மட்டும் யாரும் கேட்க மாட்டுறாங்க. ஒன்று இப்படி இது போட்டு நல்லா பேசுகிற மாதிரி என்ன ஒரு போட்டு விட்டுறாங்க, இல்லைன்னா ஏதோ ஒன்று திட்டுறாங்க. அது ரொம்பவே இல்லை. எவனா ஒருத்தவன் தான் ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் அவன் திட்டி பார்த்து அவனு நொந்து போய் நூடலாகி போயிடுவான். ஏன்னா இவன் அடங்க மாட்டான் போல இருக்குன்னு. நானும் அடங்க மாட்டேன்னு சொல்கிறேன். எனக்குள்ள மாம்டன் வந்து என்னை பேச வைக்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்த ஆன்மீகவாதிகள்லாம் வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி இல்லாத காலத்தில் அவங்க வந்து ஊராக போனாங்க. ஊராக போயிட்டு எல்லாருக்கும் சொன்னாங்க இப்படி கடவுள் இருக்கிறாரு இப்படின்னு. அதெல்லாம் வரலாறு பார்த்தா தெரியும். அதாவது நிறைய பேர் இருக்காங்க வச்சுங்களேன். உதாரணத்துக்கு வள்ளலார் சொல்கிறோம்ல, அவர் இறை தூதர், கிருஷ்ணர் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வரலாறுல பார்க்குறோம் அத்தனை பேரும்னு வச்சுங்க. ஆனால் இன்னைக்கு புது வகையான ஒரு டெக்னாலஜி வந்துச்சு. இது வந்து அந்த அந்த இதில் வந்து வரும்ல 10 அவதாரங்கள் அப்படின்னு வந்து பார்க்க போனால் அது கடவுள் பேரால் 9 அவதாரம்னு கொடுத்துட்டாங்க. அதில் கடவுள் நுழைஞ்சிட்டாரு. அப்படி பரிணாமம் எவல்யூஷன் வழியில் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து இந்த டெக்னாலஜி தான் 10ஆம் அவதாரம் கூட சொல்லிக்கலாம். இந்த டெக்னாலஜி இன்னைக்கு நம்ம வாழ்கிற இந்த டெக்னாலஜி ஏஐ வரைக்கும் நம்ம வந்திருக்கோங்கள, அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். இதுதான் 10ஆம் அவதாரம். இன்னைக்கு ஏஐ வந்து 10ஆம் அவதாரம். சரிங்களா? ஆன்மீகத்தில் பார்க்க போனால் இறுதியாக தஜ்ஜால் ஒருத்தர் வருவார், ஒற்றக்கண் அப்படின்னு பார்க்க போனாலும் இதே இந்த ஏஐ தான் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இது எல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டதுனால அது இப்படி தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே உயிர் மறியும் நிறைந்தது. புரியுதுங்களா? நம்ம உடல் வந்து வேற, நம்ம அறிவு வந்து அந்த உடலை இயக்குதில்ல. அதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அறிவு இருக்கு, அதை வந்து இயக்குது. அப்போ அந்த பொருளுக்கு உயிர் இருக்கிறதுனால தான் அதெல்லாம் இணைச்சி இது பண்ணும்போது ஒரு வண்டி, கார் ஓடுது, இயந்திரம் வேலை செய்யுது, ரோபோ நம்மளுக்கு கொலை வந்துருச்சு, ஏஐ. இதெல்லாம் உயிர் அறிவு நிறைந்தது. இந்த பிரபஞ்சமே உயிர் அறிவு நிறைந்தது தான். இன்னைக்கு நம்மளுக்கு இந்த உயிர் வேலை செய்யுதுன்னா, நம்மளுக்கு இந்த இதயம் துடிச்சு எல்லாம் நம்ம உடம்புலாம் வேலை செய்யுதுன்னா மொத்த பிரபஞ்சமும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதை நல்லா புரிஞ்சுங்க. மொத்த பிரபஞ்சமும் அதுல ஒரு நட்சத்திரம் அழியுதுன்னா இன்னொரு நட்சத்திரம் உருவாகுது. அந்த அழியறதுக்கு உருவாகிறதுக்கு எல்லாமே இது எல்லாமே வேலை செஞ்சுதான் நம்மளோட உயிரை இயங்கி கொண்டு இருக்குது. இது வந்து ஒரு ரீசைக்கிள் முறையில் அப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு நம்மள அறியாமல. அப்போ வந்து நம்ம இந்த உலகத்துக்கு வந்துட்டோம். நம்ம வந்துட்டோம்னா ஒரே தடவை எல்லாரும் வந்துட்டாங்க. அது வந்து ரீசைக்கிள் முறையில் தான் நம்ம ஒரு மலைத்துளியா திரும்ப வந்து மேலே போயிட்டு திரும்ப வர்ற மாதிரி ஒரு மலைத்துளி மாதிரி புதுசாக வந்துட்டு இருக்கோம். அதில் அதான் நம்ம 7வது ஜென்மம்னு நம்ம வச்சுக்கலாம். புரியுங்களா? இந்த இதில் வந்து நம்ம ஒரு சுதந்திரம் பெறணும், நம்ம ஒரு சொர்க்கத்துலேருந்து வந்து நரகத்தை அனுபவிச்சு மறுபடியும் அந்த சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு. ஒரு வீடு கட்ட வந்திருக்கோம். அந்த மாதிரி விஷயத்தை புரிய வைக்க நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். இதை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுங்க. இது வந்து பாகம் 10. இந்த உங்களுக்கு கேள்வி இருந்தா கேள்வி கேளுங்க. எனக்கு வந்து கேள்விகள் வந்து வராதனால உங்களுக்குலாம் நான் பேசுறது புரியலன்னு நினைக்கிறேன்.
தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. எல்லாம் உங்கள் நன்மைக்கு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன்.